சில வருடங்களுக்கு முன்பு தீவூர் அப்படிங்கிற கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் முத்து அப்படிங்கிறவன் வாழ்ந்து வந்தான். முத்து ரொம்ப புத்திசாலி. ஆனால் அவனுக்கு எப்பவும் தனியாக இருக்க பயம். அவன் கூட யாராவது இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படித்தான் ஒரு நாள் முத்துவோட அம்மா சொன்னாங்க. இந்த காலத்து பசங்க வேலைக்கு போறாங்களோ இல்லையோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா இவனுக்கு என்ன குறைச்ச? காடு இல்லையா, சொத்து இல்லையா, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறான். ஏலே முத்து, என்னடா இப்ப கல்யாணம் பண்ணுவியா மாட்டியா? இப்படியே போனா பேர் சொல்ல குழந்தை இருக்காது. குலம் விளங்கணும்னா கல்யாணம் பண்ணணும். என்ன சொல்ற நீ? ஏம்மா சும்மா இருமா, நீ வேற. இந்த கிராமத்தில் வந்து மாட்டிக்கிட்டு எப்படி கல்யாணம் ஆகும்? எவனாவது பருவம் வந்த பையன் கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லுவானா? இந்த கிராமத்தில் ஒத்தையாக நீச்சல் அடித்து ஆற்ற கடந்தாதான் கல்யாணம் பண்ணால் தகுதியான ஆம்பளைன்னு ஏற்றுக்கிறாங்க. இல்லைன்னா கல்யாணம் பண்ண தகுதியான ஆம்பளை இல்லைன்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. எவன்மா இப்படிலாம் ஒரு ரூல்ஸ் போட்டது? யாரும் பொண்ணும் தரமாட்டானுங்க. அப்படி தந்தாலும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறானுங்க. என்னம்மா ஊர் இது? கல்யாணம் பண்ணால் சொத்து சுகம் இருந்தால் போதாதா? ஆற்றுல நீச்சல் போட்டு கிடக்கணுமா? அதுவும் ஒத்தையாக கிடக்கணுமா? ரூல்ஸை மாற்றுங்கடானா கேட்டால் பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது? அடே, உனக்கு என்ன தெரியும் இந்த ஊரை பத்தி? இந்த ஊரு 2 ஆத்துக்கு இடையில இருக்கு. வெள்ளம் வந்தா ஊருக்குள்ள தண்ணி வந்துரும். நீச்சல் தெரிஞ்சவன் பொண்டாட்டு பிள்ளைய காப்பாத்துவான். சொத்து சுகம் இருந்தாலும் உயிர் முக்கியம் என்ன? அதுக்கு தான் நீச்சல் தெரியறவனா பார்த்து பொண்ணு கொடுக்கறாங்க. நீயும் நல்லா தானே நீச்சல் அடிக்கிற, அப்புறம் என்ன பயம்? ஆத்த கடந்து வந்தேன்னா போதும், உனக்கு இருக்கிற சொத்துக்கு பொண்ணான பொண்ணு கிடைக்கும்ல. அம்மா, எனக்கு நீச்சல் தெரியுமா? ஆனால் ஒத்தையாக போகத்தான் பயமாக இருக்குது. மதி சொன்னா, நாடு ஆற்றுல போயிட்டு இருக்கும்போது கால் ஊனி பார்த்தா திட்டு முட்டாதான். அப்புறம் யாரோ காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குமா. எனக்கு பயமாக இருக்குல்லம்மா. ஏண்டா, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் தான் ஆத்த கடந்து போய் வந்து கல்யாணம் பண்றாங்க. உனக்கு மட்டும் என்ன? ஏண்டா இப்படி பயந்து சாகுற? ஒரு வாரத்துக்குள்ள நல்ல முடிவு எடு, இல்லைன்னா நானே ஆத்துக்குள்ள உன்னை தள்ளி விட்டுருவேன். இப்படி முத்துவோட அம்மா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனாங்க. என்னடா இது, இவங்க இவ்வளவு தொல்லை பண்ணுறாங்க. ஆற்ற கடந்தாத்தான் கல்யாணம்னு இவனுங்க வேற ரூல்ஸ் போட்டு சாகடிக்கிறானுங்க. என்ன பண்ணலாம்? சரி, கடந்த வாரம் மதி ஆற்ற கடந்தான். அவங்கிட்ட போய் கேட்போம், ஏதாவது ஐடியா கிடைக்கும். இப்படி சொல்லிட்டு மதியை பார்க்க முத்து போனான். என்னடா மதி, கல்யாணம் ஆயிடுச்சு போல, சந்தோஷமா இருக்க? என்னையே பாரு, இப்படியே ஒத்தையா இருக்க வேண்டியதுதான் போல. ஆமாம், ஆற்றுல நீ நீச்சல் அடிச்சியே, எப்படி இருந்தது? அதை ஏன்டா கேட்குற? இத்தனை நாளாக கூட்டமாக தானே நீச்சல் அடிப்போம். அன்னைக்கு ஒத்தையாக போனேன்னா நடு ஆற்றுல கால் தரையில் மோதவே இல்லை. யாரோ காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்தது. எப்படியோ உயிர் பொழைச்சி வந்துட்டேன்டா. இனி எனக்கு அந்த வேலையே இல்லைடா. நானும் ஒத்தையாக போகவும் மாட்டேன். யாரை கேட்டாலும் இதையே சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாவது வந்து நடு ஆற்றுல இழுத்துக்கிட்டு போயிடும்னு. ஊரை விட்டு போய் வேறு ஊரில் கல்யாணம் பண்ணலாம்னா எங்கள் அம்மா சும்மா விட மாட்டேங்குது. காடு கண்ணிலாம் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. என்ன பண்ணுறதுன்னே புரியல. இப்படியோ நான் பல்ல கடிச்சிட்டு நீந்திட்டு வந்துட்டேன்டா. கல்யாணம் ஆகணும்னா நீயும் போய் தான் ஆகணும். இல்லைன்னா ஊரை காலி பண்ண வேண்டியது தான். ஒரு வாரத்துக்குள்ளே எங்கள் அம்மா ஆற்ற தாண்ட சொல்லியிருக்குடா. இல்லைன்னா சோறே போடாதான். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரி, நீ போய் சந்தோஷமாக இரு, நான் வரேன். இப்படி புலம்பிக்கிட்டே முத்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். அங்கே ஒரு சாமியார் இருக்க. இவரை பாருடா, இவருக்கு என்ன கவலை? சொத்து இல்லை, சொகம் இல்லை, ஆனால் எதையும் தாங்குற பொறுமையான இதயம் மட்டும் இருக்குது. போகிற போக்க பார்த்தா என்னோட நிலைமை இப்படித்தான் ஆகும் போல. என்னப்பா தம்பி, என்னையே பார்த்து ஏதோ புலம்பிக் கொண்டுள்ளாய்? என்ன பிரச்சனை? என்னிடம் தெளிவாக கூறு. முத்துவோ மனசுக்குள்ள, இவரை பார்த்தா முற்றும் துறந்த முனிவர் மாதிரி தெரியுது. நம்ம மனசில் இருக்கிற பயத்தை போக்க ஏதாவது இவர்கிட்ட மருந்து இருக்கான்னு கேட்போமா? ஐயா வணக்கம், நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். உங்களை அடிக்கடி பார்த்துருக்கேன். இந்த கிராமத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு இருக்கிற விதியை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னப்பா, நீச்சல் தெரியாதா? அதுக்கு தான் இவ்வளவு புலம்பலா? ஐயா, எனக்கு நீச்சல் தெரியும், ஆனால் ஒத்தையாக போக பயமாக இருக்குது. பயம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? சரி, என்னிடம் ஒரு மந்திர குச்சி உள்ளது. அதை உனக்கு தருகிறேன். அதை கையில் பிடித்து கொண்டு நீச்சல் அடி. எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காது. நீ எளிதாக ஆற்றை கடக்கலாம். தெய்வமே, முதல்ல அந்த குச்சியை கொடுங்க. நான் ஆற்றை கடந்து வந்து உங்களை பார்த்துக்கிறேன். இப்படி ரொம்ப சந்தோஷத்தோட குச்சியை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போனான் முத்து.
அடுத்த நாள் இவன் ஆற்றை கடக்கிறத பார்க்க எல்லாரும் வந்தாங்க. டேய், எப்படியாவது ஆத்த கடந்துருடா. உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, வெற்றி நிச்சயம், என்கிட்ட குச்சி தைரியம் இருக்குது. இப்படி சொல்லிட்டு தைரியமாக ஆற்ற கடந்தான். அவனோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட சாமியாரை பார்க்க வந்தான். ஐயா, நீங்கள் கொடுத்த மந்திர குச்சினால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் எளிதாக ஆற்ற கடந்துட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. தம்பி, அந்த குச்சியில் மந்திரமும் இல்லை, எதுவும் இல்லை. அது வெறும் விளக்கமாத்து குச்சி. சும்மா உனக்கு தைரியம் வர வேண்டும் என்று அப்படி சொன்னேன். நீயும் அதில் ஏதோ சக்தி இருக்குது என்று நினைத்து கொண்டு தைரியமாய் போய் நீச்சல் அடித்து வந்து விட்டாய். அந்த குச்சியின் மூலம் உனக்கு நம்பிக்கையை கொடுத்தேன், அவ்வளவுதான். அதை நீ நம்புனாய், வெற்றி பெற்றாய். உனக்கு நீச்சல் தெரியும், உன்மேல் நம்பிக்கை இல்லாமல் பயந்தாய். சின்ன குச்சியை நம்பி வெற்றி பெற்றுள்ளாய். உன்னை நம்பு இனி. சாமியார் சொன்னது சரியா தவறான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.